இப்போ நம்ம குஸ்கா செய்ய போகிறோம். என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம். புதினா மல்லியிலை, இஞ்சி பூண்டு பச்சை மிளகு, 10 கிராம் பிரியாணி இலை, வெங்காயம் தக்காளி கேரட், ஊற வைத்த சோயாபீன்ஸ், அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்குள்ளே புதினாவும் மல்லி இலையும் சேர்த்துக்கணும். நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சோயாபீன்ஸ் கூட அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் தயிர் ஊற்றணும். தயிர் ஊற்றிட்டு சிக்கன் மிக்ஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சட்டி வச்சுட்டோம். இனி எண்ணெயை ஊற்றணும். 10 கிராம் போட்டுக்கணும். நல்ல வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வதக்கணும். கேரட்டும் தக்காளியும் புதினா கொத்தமல்லியும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். தக்காளி இந்த மாதிரி நல்லா சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்காக வதக்கணும். நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டோட சோயாபீன்ஸை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஃபேண்டாஸ்டிக்காக. உங்களுக்கு தேவையான உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அரிசியை போட்டு அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கணும். அதான் ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கணும்.
மூடியை போட்டுட்டு விசிலை வைக்கணும். குக்கர் விசில் எடுத்துட்டு மூடி ஓப்பன் பண்ண போகிறோம். அருமையான குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாமா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.